தான் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பாவி மனுஷனை தவறா போர்ட்ரேட் பண்றாப்புல வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக தளங்களை உலா விட்டு அவரோட உயிரியே குடிச்ச அந்த பொண்ணுக்கு கடுங்காவல் தண்டனையா 10 ஆண்டு கால சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் மற்றும் அவங்களோட சொத்து பத்து எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க பல பேர். டேய், அந்த பொண்ணு தான் வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு உயிரே குடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க தவறுதலான நியூஸை போட்டு நீங்க வைரல் ஆகணும் ஏன்டா கங்கணம் கட்டிட்டு அலையிறீங்க? உங்களுக்கும் அப்புறம் அந்த பிள்ளைக்கும் என்னடா டிஃபரன்ஷியேட்? ஆனா அந்த தீபக்ங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறமே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அந்த இறந்தவரோட அம்மா வந்து இந்த பொண்ணாலதான் தன் பையன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்தான் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. தன்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே இந்த பொண்ணு அப்பே தலைமறைவாயிடுச்சு. நேத்தி தான் அந்த பொண்ணை கேரளா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கோர்ட்ல ஆஜர்படுத்தி விசாரணை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல ரிப்போர்ட் கொடுக்கும்படி கேரளா கவர்மெண்ட் சொல்லிருக்கு. சப்போஸ் இந்த பொண்ணோட வீடியோனாலதான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த தீபக் இறந்திருக்காரு அப்படின்னா அதிகப்படியா 10 ஆண்டு கால சிறை தண்டனையும் பினால்ட்டியும் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இழுத்தடிக்காம இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கேரளா கிடைக்கும். உங்க மனசாட்சி பிரகாரம் அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.